சில ஜாதகங்கள் பார்க்குறாங்க, திருமணமே நடக்கல, அது ஓகே. ஆனால் சில ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணங்கள் ஜாதகராலேயே தடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. இதெல்லாமே மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். இப்போ வந்து நான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த லக்னாதிபதி குரு பகவானும் சனி பகவானும் எங்கே இருக்குன்னா 2ஆம் பாவத்தில் இருக்காங்க. 2ஆம் பாவம்னா பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்காங்க. அப்போ ஜாதகருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ஏன்னா 10ஆம் இடத்துக்குரியவன் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஜாதகருடைய எண்ணங்கள் என்னவா இருக்கும்? நான் சம்பாதிக்கணும், நான் வந்து நல்ல உயர்ந்த ஒரு பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்கா? இருக்குது. சனி பகவானுடைய தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் பாவத்தில் இருக்கும். அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு, நான் வருமானம் சம்பாதிக்கணும் இது சம்மந்தப்பட்ட நோக்கமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை நோக்கியதாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 7ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இருக்கார், புத பகவான் இருக்கார். அப்போது 7ஆம் பாவத்தில் பெண் சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஆனால் இவர் என்ன எதிர்பார்க்குறார், ஜாதகர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, எனக்கு நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஜாதகரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அழகான பெண் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. 2 விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. எப்படி இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குருவும் சனியும் 7ஆம் பார்வையாக துலா ராசியை பார்வை செய்கிறது. துலா ராசி அப்படின்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய முகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிக்குது, பெண்ணுடைய வருமானம் அப்படின்ற விஷயத்தை காமிக்குது.